ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுவையான ரவா கிச்சடி ஒன்று பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்குங்க. அதில் தேவையான அளவு குக்கிங் ஆயில், நான் வந்து கடலை எண்ணெய் போட்டிருக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நான் கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் கடுகு கொஞ்சம், உளுந்தம்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். கடுகு வந்து கொஞ்சம் பொரியிற வரைக்கும் பார்த்துக்குங்க. அதுக்கு பிறகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 அல்லது 3 ஸ்பூன் போட்டுக்குங்க. கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பும் போட்டு செய்யும்போது நம்ம சாப்பிடும் பொழுது அதுக்கு அடிப்படும் பொழுது நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ரவையை வந்து நான் வந்து வறுத்த ரவை வாங்கியிருக்கேன். இல்லாட்டி நீங்கள் வந்து வேணால் வறுக்காத ரவையாக இருந்தால் ரவையை வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ இது வந்து சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு பெரிய வெங்காயம் பெருசாக ஒன்று எடுத்து சின்னதாக வெட்டி வச்சுருந்தேன், அதை இதோடு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு பிறகு இதை கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிக்குவோம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம பார்த்துக்குவோம். இப்போ இதிலே கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் வெந்திருக்கும். இந்த நேரத்தில் இஞ்சி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி, இஞ்சும் வெள்ளைப்பூடு கொஞ்சமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு இஞ்சி கட் பண்ணி சின்னதாக சேர்க்க பிடிக்காட்டி நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக செஞ்சு கூட இதோட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதையும் நீங்கள் ஒரு 2 தக்காளி மாதிரி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம நல்லா இந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணி இந்த எண்ணெயிலே நல்லா வேக விட்டுக்குவோம். இப்போ இதெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றாட்டி நீங்கள் நெய்யில் கூட இதை நம்ம செஞ்சுக்கலாம். நான் வந்து எண்ணெயில் செஞ்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் கேரட் ஒன்று எடுத்துருக்கிறேன். 2 கேரட்டை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துருக்கிறேன். நீங்கள் பீன்ஸ் இருந்தால் போட்டுக்குங்க. எனக்கிட்ட பீன்ஸ் இல்லாதனால நான் சேர்த்துக்கிறேன். கேரட்டும் பீன்ஸும் போட்டு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மசாலாத்தூள் சேர்த்துக்குங்க. நல்ல காரமாக வேணும்னா மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு பிறகு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ வந்து 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி மாதிரி எடுக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வந்துருக்கு. இப்போ நான் க்ரீன் பீஸ் வந்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு வடித்து எடுத்துருக்கிறேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம். அப்படி இல்லாட்டி நீங்கள் க்ரீன் பீஸ் வந்து அந்த ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் விற்பாங்க, அதை வாங்கி கழுவிட்டு அதை கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் வந்து கொஞ்சம் கட்டியாகிருச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு நெய் சேர்த்துக்குவோம். நெய் சேர்த்து செய்யும் பொழுது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ 1 கப் ரவைக்கு நம்ம 3 கப் தண்ணி எடுத்துக்கணும். இப்போ உப்புமானா நம்ம 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி கூட எடுத்தால் போதும். ஆனால் இந்த மாதிரி கிச்சடி செய்யும் பொழுது 1 கப்புக்கு 3 கப் தண்ணி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு டம்ளர் அளவில் எடுத்திருந்தேன். நான் வந்து 2 கப் ரவை செஞ்சுருந்தேன். ஸோ அதனால் 6 கப்ஸ் மாதிரி தண்ணி இதில் போட்டுக்கிட்டேன். தண்ணி போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு காரம் போதுமான்னு பார்த்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு நல்லா இதை மூடி போட்டு விட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி இதை நல்லா கொதிக்க விடுங்க. அதாவது 2 கப் ரவைக்கு 6 கப் தண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி கப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா கொதிச்சிருக்கு, லைட்டாக கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சோம்னா நல்லா கொதி வந்துடும். ஸோ இதை நம்ம நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா தலை கொதிக்குது. இந்த நேரத்தில் நம்ம ரவையை இதில் சேர்த்துக்குவோம். நான் 2 கப்ஸ் ரவை மாதிரி சேர்க்க போகிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரவையை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இது ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் நம்ம வந்து இந்த தண்ணி ஊற்றுறதுக்கு முதல்ல 2 முட்டையை கூட உடச்சி ஊற்றி சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த 6 கப் தண்ணிக்கு 2 கப் மாதிரி ரவை போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். இப்போ சிம்மில் வச்சு ஒரு 1 மினிட் மாதிரி மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு நமக்கு கேஸ் குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டு திறந்து பாருங்கள், ரொம்பவே நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம சாப்பிடும் பொழுதே நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக ஈஸியாக வறுத்த ரவை பேக்கெட்லாம் இப்போ கடையில் கிடைக்கிது. அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ண லேட் ஆகும்னு நினச்சிங்கன்னா வெங்காயம், தக்காளி, முட்டை ஒன்று 2 முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி செஞ்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். பிள்ளைகள்லேருந்து வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.